ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக நம்ம சென்னையில் மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் 2 படம் எடுக்கிறது காரணமே ஜெயிலர் 1 படம் தான். பிகாஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 படத்தில் இந்த படத்தோட படக்குள்ள இறக்கியிருப்பாங்க. அதாவது நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அதே மாதிரி கன்னடா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவராஜ்குமார், இவங்க எல்லாத்தையுமே இறக்கி இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்துச்சு. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயிலர் 2 படத்தில் வருவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு நம்ம மோகன்லால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்ட் 1 படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணேன். பார்ட் 2ல எனக்கு முக்கியமான ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தோட படக்குள்ள என்னை கூப்பிடுவாங்க. ஸோ நான் கண்டிப்பாக போய் நடிச்சு கொடுப்பேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அந்த சிரிப்பிலேயே தெரியுது ஜெயிலர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாரு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை கேஸ், நம்ம ட்விட்டரில் சில மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையுமே நம்ம மோகன்லால் அதே மாதிரி கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே தாண்டி இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள இறக்க போகிறாங்களா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஜெயிலர் 1 படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 625 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்ம ஜெயிலர் 2 படத்தோட கண்டென்ட் மட்டும் ஆடியன்ஸ் கூட செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா 1000 crores மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணும். நம்ம தமிழ் சினிமா தான் இன்னும் 1000 crores கொடுக்காம இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1000 crores கொடுக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.